ஏதாவது ஒரு வகையில் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய நேற்றைய ஸ்பீச் இருக்கு இல்லையா, நாங்கள் ஒரு பலமான அதிமுக அமைக்க போகும் கூட்டணி தான் பலமான கூட்டணியாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் சொன்னது. அந்த கூட்டத்தில் தானாக விருப்பப்பட்டு டிவிகேவை சேர்ந்த தொண்டர்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்ட்டு இவர்கள் சொல்வது, இதை டிஎம்கே எப்படி பார்க்கணும்? இல்லை, அதிமுக நான் அதிமுகன்னு சொல்கிறேன். அதிமுக ஒரு 50 ஆண்டு காலம் கடந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் களத்தில் 30 வருஷம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக மறைந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் பலமாக இருந்த கட்சி. எங்களுக்கு கொள்கை ரீதியாக இல்லை, தேர்தல் களத்தில் எதிரியாக இருந்த கட்சி. மாறி மாறி ஆட்சி அமைத்திருக்கிறோம், மாறி மாறி தோற்கடித்திருக்கிறோம், எங்களை தோற்கடித்திருக்கலாம், நாங்கள் தோற்கடித்திருக்கிறோம். ஆனால் அந்த அதிமுகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளர் பொறுப்பேற்ற பிறகு அதிமுக இந்த அளவுக்கு பரிதாபகரமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நேற்றைய வீடியோ காட்சியில் நாம் பார்த்தோம். யாரோ ஒருவர் தொண்டர் வந்து கொடி, யாரோ ஒரு தொண்டர் கொடி அசைஞ்ச உடனே பார்த்தீர்களா, வந்துவிட்டது பார்த்தீர்களா அப்படின்ற போது பரிதாபம் என்ன சொல்றது, இத பரிதாபம் சொல்லாத என்ன சொல்றது? அதை விட உச்சக்கட்ட கொடுமை தெரியுமா? இவ்வளவு பெரிய கட்சிக்கு ஒரு அறிவார்ந்த மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்தவர், இந்தியாவின் வளர்ந்த மாநிலத்தின் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு கொடி கம்பத்தை பார்த்து விட்டு தன்னுடைய அரசியல் ஸ்ட்ரென்த்தையே மாத்துறாருன்னா இதை என்னன்னு சொல்றது? அதை விட உச்சக்கட்ட கொடுமை தெரியுமா? இன்று ஒரு தனியார் ஒரு ஊடக தொலைக்காட்சி வெளியிட்டு இருக்கிறது, அந்த கொடியை ஆட்டினதே அதிமுக தொண்டன் தான் அப்படின்ட்டு. எங்க அசிங்கமா இல்லையா? ஒரு கொடியை வச்சுங்க. எனக்கு தெரிந்து அரசியல் தலைவர்களோடு தருமபுரியில எல்லாம் தானா தான் போர்டு வச்சிருந்தாங்க. இல்ல, அரசியல் தலைவர்களோடு கூட்டணி வச்சதை பேசியிருக்கோம், கூட்டணி வைக்கிறத பத்தி பேசுறத பார்த்திருக்கிறோம். ஆனால் தொண்டனை வச்சே கூட்டணி முடிவு பண்ற தலைவரா, நீ பரிதாபத்துக்குரிய தலைவரா எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். இன்னொன்னு சகோதரி சொன்னாங்க, தேர்தல் களத்தில் பழனொலி பால்ல விடாதா, மேல பேச்சுவார்த்தை கீழே ரைடு, இதெல்லாம் நாங்க கட்சியெல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. பாவம், அவங்க ஒன்ன மறந்துட்டாங்க. 7 கார் மாறி போய் யாரும் கூட்டணி பேசல. யாரும் கட்சி வச்சு மூஞ்ச மூடிக்கிட்டு வீட்டை விட்டு தனியார் கார்ல தெரியாத கார்ல வந்து இறங்கி கூட்டணி பேசல. 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட அதிமுக கூட்டணி வைத்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வைக்கவில்லை. இடைப்பட்ட காலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா தலைவராக இருந்த பொழுது எந்த அளவிற்கு பேரறிஞர் அண்ணாவை, மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு பாஜக பேசியது, அண்ணாமலை பேசினார். மதுரை மாநாட்டில் அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களை வைத்துக் கொண்டு எந்த கட்சி நீங்கள் மூச்சுக்கு அதிமுக சொன்னீங்களோ அந்த அண்ணாவை மதுரை மாநாட்டில் கேவலப்படுத்திய போது, அவமானப்படுத்திய போது அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட்டணிக்காக, அதிகார பசிக்காக, பதவி வெறிக்காக அமைதியாக இருந்து மாநாட்டில் வேடிக்கை பார்த்ததும் பார்த்தோம். இவங்க வந்து எங்களை சொல்லக்கூடாது கூட்டணி, இவங்க வந்து தாழ்ந்து போற இது பண்ணுவோம். நாங்க கேட்பது, ஐயா நீங்க ஒரு கொடியை வச்சு கேவலம் என்ன தெரியுங்களாங்க? 41 பேர் செத்து போன பிணத்தை வைத்து அரசியல் கூட்டணிக்கு எடப்பாடியும் பாஜக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்குவம் இல்லாத தலைவராக விஜய் உருவெடுத்தார். அவருக்கு அந்த சம்பவத்தை கையாள தெரியல, மிரண்டு போயிட்டார், இல்ல பயந்துட்டார். எப்படி அதிமுகவிலிருந்து 4ஆக பிரித்து, ஒரு பக்கம் ஓபிஎஸ்சி பிரித்தார்கள், ஒரு பக்கம் சசிகலாவை பிரித்தார்கள், ஒரு பக்கம் தினகரனை பிரித்தார்கள், ஒரு பக்கம் இன்னைக்கு செங்கோட்டனை பிரித்து நீ வரவில்லை என்று சொன்னால் இலையை முடக்குவோம், கட்சியை முடக்கும் த்ரெட்டன் பண்ணி எப்படி அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேர்த்தாங்களோ அதே போல ஒரு த்ரெட்டன் பண்ணி விஜயை ஒரு சூழ்நிலை கைதியாக உருவாக்கி நீ வரலன்னா சிபிஐ கொடுப்போம் உங்களை இன்னைக்கு விஜய் ஒரு கூண்டு கிளியாக மாறி மிரட்டப்படுகிற சூழ்நிலைக்கு இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்கு வந்தால்தான் கரூர் சம்பவத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவோன்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருப்பதாக ஊடகங்களும் அச்சு பத்திரி செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. நான் உங்க அதிகார பசிக்கும் உங்களுடைய தேவைக்கும் நீங்க அரசியல் செய்வதற்கும் இவங்க சொன்னாங்க, இவங்க வந்து 26 நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம், மக்கள் அமோக ஆதரவு. 2019 என்னைக்கு திமுக தலைவராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றாரோ அன்று முதல் இந்த 2024 தேர்தல் வரையில் தான் சந்தித்த எல்லா தேர்தலில் வென்று காட்டியவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். என்னைக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றாரோ அன்று முதல் இன்று வரை 10 தோல்வி பழனிசாமி என்று பெயர் பெற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. உடனே ஒரு டயலாக் விடுறாங்க, அதிமுக பிரிந்து இருப்பதால் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள், ஒன்றாக இருந்தால் அதிமுக வீழ்த்தவே முடியாது. 21 ஒன்னாதானே இருந்தீங்க. 2007 ஜெயலலிதாவை தோக்கடிச்சோமே, 2096 ஜெயலலிதாவை தோக்கடிச்சிருக்கோமே, 21 எல்லாரும் ஒன்னாதானே இருந்து உங்களை தோக்கடிச்சோமே.
இதே பிஜேபி கூட இருந்த போதும் தோக்கடிச்சோமே. உங்களுக்கு இப்போ கட்சி பெருங்காயம் போல் அதிமுக கரைந்து கொண்டிருக்கிறது. அதிமுக முன்னணி தலைவர்களுக்கே அடுத்த அதிமுக இந்த 60 எம்எல்ஏ கோட்டைக்கு போவாங்க நம்பிக்கை இல்லை. அதிமுக காப்பாற்ற முடியுமா? தொண்டனுடைய செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமி இழந்திருக்கிறார். ஏதோ ஒரு பிம்பத்தை வைத்து எந்த கட்சி தலைவருங்க மத்திய ஆட்சியில் இருந்தீங்க, தமிழ்நாட்டு உரிமை எல்லாம் கொண்டு போய் டெல்லியில் அடமான வச்சீங்க. இன்னைக்கு ஆட்சியில் இல்லாத போது கொடுமை தெரியுமா? அதிமுகவை எடப்பாடி ஆட்டையை போட்டாரு, இன்னைக்கு எடப்பாடியை அமித்ஷா ஆட்டையை போட்டாரு. இன்னைக்கு அமித்ஷாவுடைய பேச்சு நான் இன்னும் சொல்றேன், கூட்டணி இவர் பேசுறதுலாம் இல்ல. ஒரு படத்துல சொல்லுவா, நீங்க எல்லாம் சொல்லாதீங்க உங்க கடை ஓனர் சொல்லிட்டோன்னு. அந்த மாதிரி இவர் பேசலாம் பேச்சா எடப்பாடி பழனிசாமியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு தான் திரு அமித்ஷா சொன்னாரே தவிர அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லல. பக்கத்துல தான் எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருந்தார், மைக் இருந்தது, உடனே குறுக்கிட்டு சொல்லியிருக்கலாமே. அதிமுகவை சார்ந்தவர் தான் முதலமைச்சர் 3 முறை சொல்லியிருக்கிறார். அவங்க மேடை மாதிரி நீங்க பேசி நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு அமைதியா உட்கார்ந்து இருந்தோம்ல. மேடை மாதிரி பேசிட்டு இல்ல நீங்க பேசுறதெல்லாம் அமைதியா இருந்தோமே. இது கேட்டுதான் ஆகணும். வேற வழி இல்ல. நீங்க பேசுறாங்க கேட்டோம்ல. என்னோட நேரம் கொடுங்க எனக்கு. இல்ல நீங்க பேசுறாங்க கேட்டோமே. வேற வழி இல்ல. சொல்றேன் திமுக அன்னைக்கு அமைதியா இருந்தாரு. அதிமுக நான் சொல்லல இது. அமித்ஷா ஒரு நிமிஷம் இருங்க. அமித்ஷா சொன்னது 520 வடைகளை சுட்டாரு வாக்குறுதின்ற பேர்ல. இவர் இப்ப வடையா சுட்டுட்டு இருக்காரு. ஏதோ திமுக மேடை ராயபுரம்ல மீட்டிங் போட்ட மாதிரி கூட்டணி வச்சு வட ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு. இல்ல மோடி கூட கூட்டணி வச்சு வட ஞாபகம் வந்துச்சு. 7 கார் மாறி போறாரு, 8 கார் மாறி போறாரு, இல்ல நடந்து போறாரு. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? 4 வருஷமா நிதி ஆயோக் போக வக்கில்ல இவங்க 1000 கோடி ரைடு என்ன உடனே டாஸ்மாக்ல ஒரே நண்பர்கள் மாட்டின லண்டன் ஒருவர் தப்பித்து ஓடினார். ஒரு நிமிஷம் ஒரே சாமியோட சம்பந்தி ஒரே கட்சி சந்திச்சு கால்ல விழுந்தது பிரதமர்ட்ட காலில் விழாத குறைய 4 வருஷம் கழிச்சு போகாம அக்கறை நிதி ஆயோக் மேல உங்களுக்கு இப்ப என்ன வந்து பாருங்க 63 சீட் கொடுத்ததுக்கு தமிழர்கள் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க என்ன ஒரே இருக்கிறீர்கள் சொன்ன போது அடிமைக்கு எப்படி உத்தரவிட முடியும் சொன்னது அடிமை யாரும் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். கொத்தடிமைகள் நீங்கள். அடிமை யாரும் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். சொந்த கட்சி அடமானம் வச்சிருக்கிறது யாரும் தெரியும். சம்பந்திக்காக அதிமுக விட்டு கொடுத்தது யாரும் தெரியும். இது நியாயமா? என்னோட நீங்க பேசுறது நியாயமா? ஒரே ஒரு நிமிஷம் திமுக தெருமுனை ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அதிமுக பொதுக்கூட்டம் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க சார்.